தமிழ்நாட்டில் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை தீவிரம் குறையும், எந்தெந்த மாவட்டங்கள்ல தொடர் மழை நீடிக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. நாளுக்கு நாள் நமக்கு மழை வாய்ப்புகள் மற்றும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதிகமாகுமா அல்லது குறையுமா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கேட்டிருந்தீங்க. தமிழ்நாட்டில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை குறையதான் வாய்ப்பு இருக்கிறது. இன்றுடன் மழையினுடைய தீவிரம், அதாவது குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் 21 மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த தேதிகளோட நமக்கு வந்து முடிவடைய தான் போகுது. 22ஆம் தேதி ஆகஸ்ட் 22ல இருந்து படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் எல்லாமே குறைந்து இயல்பு நிலை அப்படிங்கிறது பல்வேறு மாவட்டங்களில் மாறப்போகுது. ஸோ உதாரணமாக நமக்கு சென்னை திருவள்ளூரில் மட்டும்தான் நமக்கு மழை கிடையாது. ஆனால் மற்றபடி நீங்கள் மதுரை பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தீவிரமான மழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. ஒன்று மிதமான மழை, அப்படி இல்லைன்னா கன முதல் மிக கனமழையும் தீவிரமாகிட்டு இருக்கு. அதனால் தென் மாவட்ட பகுதிகள், தென் மாவட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன அப்படின்னா 24 மணி நேரம் வரைக்கும் மழை இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மழையினுடைய தீவிரம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையினுடைய தீவிரம் சற்று குறைய போகுது. மீண்டுமாக கனமழை தீவிரமாகும் போது உங்களுக்கு நிச்சயமாக அறிவிப்புகள் கண்டிப்பாக வெளிவரும். அதனால இன்னும் ஒரு நாள் இருக்கு, ஆகஸ்ட் 21 வரை. இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்பவே கடுமையாக தான் இருக்கும். 22லேருந்து நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது எல்லாமே முடிவுக்கு வரும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் சில இடங்களில் மிக கனமழையும் கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழையானது நிச்சயம் அதிகரிக்கும். வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் வானம் ஓரளவு மேகமூட்டம், சில இடங்களில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கும். மற்றபடி பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டங்கள். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் அநேக இடங்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் உண்டு. விட்டு விட்டு பரவலாக கனமழை கிடைக்கும். ஒரு நாள் மட்டும் நல்ல ஒரு மழை எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டம், ஏதேனும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புகள். டெல்டா மாவட்டங்களில் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் சில இடங்களில் கனமழை கிடைக்கும். மற்றபடி தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழை பகுதியாகவே லேசானது முதல் மிதமான மழையாக பதிவாகும். ஆகவே ஒரு நாள் மட்டுமே நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கு. அதற்கடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக நிறைய மாவட்டங்களில் மழை தீவிரம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். அதனால எல்லா நாளுமே கனமழைங்கிறது எதிர்பார்க்காதீங்க. இப்போ நேற்றைக்கு சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக மழை வாய்ப்புகளும் குறைஞ்சிரும். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.